தீபாவளிக்கு முறுக்கு செஞ்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கொப்பரைக்காய் தேங்காயில் முறுக்கு செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொப்பரைக்காயில் அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கொப்பரைக்காயில் சோமாஸ் தான் செய்வோம். முறுக்கு செஞ்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க செய்யலாம். பச்சரிசி எடுத்து இதை மாதிரி நல்லா உடச்சிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. 1 ஹவர் ஊறட்டும். நல்லா ஊறிச்சின்னா நல்லாயிருக்கும். ஊற வச்சுட்டு இதை மாதிரி வெயில் இல்லை உள்ளேயே ஃபேன் காற்றுல காய வைங்க. நல்லா காயிட்டோம். இதை மாதிரி ஒரு துணி போட்டு காய வச்சுருங்க. அந்த ஃபேன் காற்றுலேயே காஞ்சிரும் அரிசி. பார்த்திங்களா, அரிசி காயுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் காயிட்டோம். அரிசி கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் காயிட்டோம். அது காயிற வேலைக்கு இங்கே நம்ம உளுந்து பருப்பு வதக்கிடலாம். 1 கிலோ அரிசிக்கு 200 உளுந்தம்பருப்பு. 2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். 400 உளுந்து. பாருங்கள் வதங்கிச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இது மாதிரி வதக்கி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், உளுந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். உளுந்து ஆறின பிறகு தான் அந்த அரிசியில் சேர்த்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கணும். இப்போ எடுத்துகிட்டு போய் இதை மாதிரி கொடுத்து மாவு இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இதை மாதிரி அரைக்க ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வராதிங்க. கொஞ்சம் முறுக்குன்னு நம்ம சொன்னோம்னா நல்லா மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க முறுக்குக்கு ஏற்ற மாதிரி. அதை மாதிரி அதிரசம் சுடணும்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. நம்ம ரைஸ் மில்லில் சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி அரைப்பாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டர், உப்பு, பெருங்காயம், தேங்காய், கொப்பரைக்காய் இதை மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க சின்னதாக. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம பொடிசாக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, சும்மா பொடிசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாவு போட்டாச்சு. உப்பு, இது எப்படி பிசைறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கொப்பரைக்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததில் அதை சேர்த்துருங்க. இதில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ பட்டர், இப்போ பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா பிசையணும். கரண்டியில் பிசைய முடியாது, நீங்கள் கையை வச்சு தான் பிசையணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி முறுக்கு பதத்து பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைனா முறுக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. உங்களால் 1 கிலோ மாவு பிசைய முடியலைன்னா 1 கிலோ மாவை ரெண்டு பாதியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போல்லாம் 5 கிலோ மாவு பிசைஞ்சோம். இப்போல்லாம் முடியல. 1/2 கிலோ மாவுக்கு மேலே பிசைய முடியல. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த முறுக்குழாய் எடுத்துகிட்டு அதில் போட்டு இதை மாதிரி முறுக்கு பிழியணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்ச பிறகு இதை மாதிரி முறுக்கு பிழிஞ்சு விட்ருங்க. அப்படியே எண்ணெயிலே டைரெக்டாக பிழிஞ்சிடலாம். இல்லை நீங்கள் கரண்டி வச்சு பிழினா கூட கரண்டி மேலே பிழிஞ்சிட்டு எடுத்து போடலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது தான் எங்களுக்கு ஈஸி. இப்படி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும், கையிலலாம் படாது. முறுக்கு பிழியும்போது எண்ணெய் காஞ்சோன்னா ஸ்லோ பண்ணிட்டு பிழிங்க. அப்போ தான் பிழிய முடியும். எண்ணெய் காயும்போது பிழிஞ்சோம்னா கையில் அனல் அடிக்கும். பாருங்கள், இதுவும் அழகாக தானே இருக்குது. கரண்டில் பிழிஞ்சிட்டு எடுத்து போடுறதா தப்புன்னு போட்டோன்னா மேலே தெறிக்குது. இது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கரண்டியில் ஒரு சைடு முறுக்கு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு முறுக்கு வெந்த உடனே எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு சைடு வந்துச்சா, இன்னொரு சைடும் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுடணும். இப்போ முறுக்கு வந்துடுச்சு, எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான். இதை மாதிரி வச்சோம்னா எண்ணெய்லாம் இருந்த உடனே முறுக்கு ஆறின பிறகு வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பக்கத்தில்
இதை மாதிரி எடுத்து ஒரு டப்பா எதுலையாவது போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம், நம்மத்தே போகாது. ஆறின பிறகு எடுத்து வைங்க, சூடாக எடுத்து வைக்காதீங்க. சூடாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஆறின பிறகு தான் நல்லாயிருக்கும். எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொப்பரைக்காயில் செஞ்சதுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் பால் முறுக்கு செஞ்சுருக்கோம். இந்த முறுக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். கொப்பரைக்காயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கொப்பரைக்காயில் செஞ்சது கெட்டு போய்டும் நினைக்காதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொப்பரைக்காயில் செஞ்சால் கெட்டே போகாது முறுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.